அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் ஃபமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅது ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் குரீனத்தில் பரக்கத்து பிஸாத்திஹி முஹய்யா வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி ஸிக்ரிஹி வ ரய்யா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வ ஸல்லிம். وقال تعالى في كلامه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. صدق الله العظيم. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சிறந்த இரவிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பராத்துடைய இரவு என்பது மிக சிறப்புமிக்க ஒரு இரவாக இருக்கிறது. கிதாபுகளிலே ஹதீஸுகளிலே வருகிறது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த பராத்துடைய இரவிலே இறங்கி வருகிறான். முதல் வானத்திற்கு இறங்கி வந்து ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். யாராவது ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். இது போன்று பலவிதமாக நாம் இந்த பராத்துடைய இரவை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பராத்துடைய இரவை நாம் நம்ம ஊரிலேயே கொண்டாடலாம். ஏன் இங்கு வந்து கொண்டாடுவதின் காரணம் என்ன என்பதை பற்றி என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதையும் நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், பராஅத் என்று சொன்னால் விடுதலை. எதை விட்டும் விடுதலை? பாவத்தை விட்டும் விடுதலை. நாம் என்ன பாவம் செய்தோம் விடுதலை பெற? அவ்வளவு பெரிய என்ன பாவம் செய்தோம் என்று கேட்டார்கள். பெரிய பாவம் என்ன? நாம் நம்மை விட்டு விடுதலை ஆகுவது என்று சொல்லி தப்சீர்கள் அதற்கு விளக்கங்களை கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹாமீம் என்று சொல்கிறார். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். இதற்கு பலவிதமான முஃபஸ்ஸிரீன்கள் ரூஹுல் பயானிலே இருக்கிறது, தஃப்சீருல் கஷ்ஷாஃபிலே இருக்கிறது, தஃப்சீர் போன்ற கிதாப் தஃப்சீருல் முனீர் போன்ற கிதாபுகளிலே எல்லாம் பதிவு செய்கிறார்கள். ஏன்றால் இன்றைக்கி தலீல் கேட்குறாங்க எல்லாம். எந்த தஃப்சீர் என்ன, நீங்கள் பாட்டு கதையை விட்டுட்டு போயிடுறீங்களான்றாங்க. அதனால் அந்த இது போல் மசாதிர் அல் மராஜ் இந்த கிதாபுலலாம் பார்த்துக்க. தஃப்சீர் ராசியில் இருக்குது. ஹாமீமுக்கு சில பேர் ஹாவும் சத்தியத்துடைய வார்த்தை, மீமும் சத்தியத்துடைய வார்த்தை. சில இமாம்கள் தஃப்சீர் செய்கிறாங்க. ஹா எந்த சத்தியத்தை குறிக்கிறது? ஹா என்று சொன்னால் அல்லாஹுடைய வஹியை குறிக்கிறது. மீம் என்று சொன்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்று ரூஹுல் பயானிலே தஃப்சீர் செய்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஏன் இந்த வஹீக்கும் இந்த முஹம்மதுக்கும் உண்டான இந்த வஹி இருக்கிறதே பிலா வாசித்தத்தின், வாசித்தா இல்லை. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வஹி வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாஸ்தாவாக இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஹாமீம் உள்ள வஹிக்கும் முஹம்மதுக்கும் உண்டான வாசித்தா
இது சிர்ரும் மினல் மெஹபூபி வல் முஹிப்பி என்று எழுதுகிறார். வல் முஹிப்பி வல் மெஹபூபி, ஒன்றை அறிய வேண்டும், நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே ஷஹ்ரி என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் ஷேக் நாயகம் சொன்னாங்க, ரஜபு ஷஹ்ருல்லா, ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி. இதுல ஏன் இப்படி பிரிச்சு சொல்றதுடைய காரணம் என்ன? ஏன் ரஜபு ஷஹ்ருல்லா என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் என்று சொன்னால், அந்த ரஜபு ஷஹ்ருல்லாவிலே அல்லாஹ் நேசித்த ஒரு காரியம் அந்த மாதத்திலே அல்லாஹ் நடைபெற வைத்தான். நேசித்த காரியம், அல்லாஹ் என்ன நேசித்தான்? தன்னுடைய ஹபீபை உயர்த்தி தான் சந்திக்க வேண்டும் என்பதை நேசித்தான். இங்க பாருங்க, நாம சிந்தித்து விடக்கூடாது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, கொண்டு சென்றான். அதற்கு தான் ஃபிக்ஹுல் அக்பர்ல அகாயிது நஸஃபில் எழுதுறாங்க, அல்லாஹ் பார்க்கிறான். இன்னல்லாஹ் யன்லுரு லாக்க நஸரினா, நம்முடைய பார்வையை போல கிடையாது. இன்னல்லாஹ் யஸ்மஉ லாக்க சமஇனா, நம்முடைய கேட்கும் திறனை போன்று அல்லாஹ் கேட்கிறது இல்லை. இன்னல்லாஹ் கதீருன் லாக்க குத்ரத்தினா, அல்லாஹ்வும் சக்தி உள்ளவன் தான். நமக்கு இருக்கிற சக்தியை போல அல்லாஹ்வுடைய சக்தி என்று நாம் கியாஸ் எடுத்து விடக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய பார்வையை போல அல்லாஹ்வுடைய பார்வை என்று நாம் கியாஸ் எடுத்து விடக்கூடாது. நாம் பேசக்கூடிய கலாமை போல அல்லாஹ்வுடைய பேச்சு என்று கியாஸ் எடுத்து விடக்கூடாது. அப்போது அல்லாஹ் நபியை கொண்டு சென்றான் என்று சொன்னால், நாம இப்ப சேலத்திலிருந்து சிலரை அழைத்து வருகிறோம் அல்லவா, அது போல நாம கியாஸ் எடுத்து விடக்கூடாது. நாம கொண்டு வரோம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. சுப்ஹானல்லதி அஸ்ரா, அந்த ரப்பு உயர்த்தி செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எனவே சொல்ல வருவதின் நோக்கம், இன்றைய இரவிலே அல்லாஹ் இறங்குகிறான் என்று வேற ஹதீஸ்ல வருது. அதுவும் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யறாங்க. சில பேர் இதெல்லாம் லைஃப், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நம்முடைய ஷேக்குமார்களுடைய வாயிலே வந்தது. மேலும் பல இமாம்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான். அப்ப நம்மோடு இருக்கிற அல்லாஹ் யாரு? நம்மோட இருந்த அல்லாஹ், நம்முடன் இருக்கக்கூடிய அல்லாஹ் யார்? வஹுவ மஅக்கும் ஃபைனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்று சொல்கிறானே, அந்த ரப்பு யார்? நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் நாடி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன் என்று சொல்கிறானே, அந்த ரப்பு யார்? அப்ப இறங்கி வரானே அவன் யாரு? இன்னல்லாஹ யன்சிலு இலா ஸமாஇ துன்யா, ஒவ்வொரு நாளைக்கு வரான். பராத்துடைய இரவுல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் வருகிறான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். ஹதீஸ்ல வருகிறது. முதலாவது வானத்திற்கு அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தகஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேடுறீங்களா? யாராவது என்னிடத்தில் ரிஸ்க் விஸ்தீர்ணத்தை கேட்கிறீர்களா என்று ஒவ்வொரு நாளும் கேட்கிறான். அந்த ரப்பு யாரு? இறங்கி வரவன் யாரு? நம்முடன் இருக்கிறவன் யாரு? நம்முடைய நாடி நரம்புகளை விட கிட்ட இருக்கிற ரப்பு யாரு? பெரியோர்களே, சகோதரர்களே, அவன் நுசூலை விட்டும், அவன் அந்த இறங்கி வருவதை விட்டும், அந்த கைஃபியாத்துகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றவன்லாம் கிடையாது. அவனுக்கு மக்கான் கிடையாது. லா மக்கான் அவன். அவனுக்கு மக்கீன் கிடையாது. எந்த இடத்திலும் அவன் ஸ்திரமாக இருப்பதில்லை. சிலர் சொல்றாங்க, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுல இருக்கிறான் நம்பிதான் அவனு. நம்முடைய ஈமான் அதுதான். இருக்கிறான், ரஹ்மான் அர்ஷுல இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிலா கைஃபியத்தின், லா யுகைஃபு பி கைஃபியத்தின், அந்த கைஃபியத்தை நம்மால் முறைப்படுத்தி சொல்ல முடியாது. இருக்கிறான், நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். எப்படி இருக்கிறான்? உட்கார்ந்து இருக்கிறானா? ஜிஸ்ம் இருந்தா தானே உட்கார முடியும். எப்படி உட்காருவான் அவன்? உட்கார்ந்துட்டா அந்த இடம் பெருசா போயிடுமே. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இறங்கி வருகிறான். இதை சிந்திப்பது தான் முரீதுகளுடைய பராத் என்றெல்லாம் என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார். இதுதான் உண்மையான பராத். இதை யோசிக்க வேண்டும். அந்த ரப்பு யார்? ஒரு சமயத்துல அல்லாமா சுபுத்தி ஷாஹ் ஜமாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், அப்ப அந்த ரப்பு யாரு? நம்மோட இருக்கிற ரப்பு யாரு? நம்முடைய நாடி நரம்புகளை விட கிட்ட இருக்கிற ரப்பு யாரு அப்படின்னு கேட்டுட்டு சொன்னாங்க, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். ரஹ்மானாகிய அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். அந்த ரஹ்மானை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்கு பல தன்மை இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பல்லாயிரக்கணக்கான தன்மைகள் இருக்கிறது. அந்த பல்லாயிரக்கணக்கான தன்மைகளுடன் நம்முடன் இருக்கிறான்.
ஆனால் ரஹ்மான் என்ற சிஃபத்து மட்டும் அர்ஷில தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரஹ்மான் என்ற சிஃபத் இன்றைய இரவு பராத்துடைய இரவிலே இறங்கி வருகிறது. அல்லாஹ் வந்து நம்மிடத்தில் கேட்கிறான் என்று சொன்னார்கள். அப்படி இறங்கி வந்து நம்மளை யோசிச்சிட வேணாம். லஹு நுசூலுன் லா கநுசூலினா, அவனுக்கு இறங்குதல் இருக்கிறது, அவனுக்கு ஏறுதலும் இருக்கிறது. நாம யோசிக்கிற மாதிரி இல்லை. பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்குத்தான், இது போன்ற சிந்தனையை உருவாக்கத்தான் ஷேகுமார்களுடைய தொடர்பு. இது போன்ற இந்த பராத்தை கொண்டாடுவதற்குத்தான் ஷேகுமார்களுடைய தொடர்பு. நான் என்ன தெரியுமா, மதியம் மகரிபுடைய நேரத்தில் அல்லாஹ் செய்தியை ஒன்று கல்புல போட்டான். என்ன செய்தியை போட்டான் அப்படின்னா, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? அல்லாஹ்வை எப்படி தரிசிக்க முடியும்? நம்மளால எப்படி பார்க்க முடியும்? ஹக் ஜாஹிர் பசூரத் ஷைக் என்று நான் பார்த்தேன். ஷேக்குடைய சூரத்தில் அல்லாஹ் ஜாஹிரா இருக்கிறான். ஷேக்குடைய சூரத்தில் அல்லாஹ் ஜாஹிரா இருக்கிறான். நாம போய் வானத்துல போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சில பேர் வானத்துல மொட்டை மாடியில் நின்றுட்டு அல்லாஹ் எங்க வரான் தேவையே இல்லை. நம்முடன் நம்முடைய ஷேக் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? நம்மை நம்முடைய ஷேக் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மரணித்து விட்டார்கள் என்று நினைப்பவர்கள் முரீத் அல்ல என்று சொன்னார்கள். நை முரீதோ முரீத் இல்லை, அவர்கள் மரணிக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் அவர்களை நம்முடைய ரூஹை ஒப்படைத்திருக்கிறோம், நம்முடைய சிர்ரை ஒப்படைத்திருக்கிறோம், நம்முடைய கல்பை ஒப்படைத்திருக்கிறோம். எல்லாம் அவர்கள் கையில் இருக்கிறது. உண்மையான முரீதுனா என்னங்க? இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு ஆடை ஒப்படைக்கிறீங்க, ஒரு தொப்பியை கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கன்னா அதை பற்றி சிந்திப்பீங்களா? சிந்திக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஷேக்கிடத்தில் ஒப்படைத்ததை மட்டும் அவர்கள் இறந்த பிறகு வேற என்ன செய்யலாம்? அவங்க இறந்து போயிட்டாங்க, வேற என்ன செய்யலாம்? வேற யார்கிட்ட போகலாம்? இதுதான் நம்ம சிந்திக்கிறோம். வேற யார்கிட்ட போகலாம்? பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நம்முடைய ஷேக் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரூஹுல் பயான்ல இன்னொரு செய்தி எழுதுனா, லைலத்துல் முபாரக்கா. லைலத்துல் முபாரக்கா என்ற அந்த முபாரக்கான இரவுண்டா என்ன? அந்த அதற்கு எழுதுகிறார் கால பாலுல் கிபார். சில பெரியோர்கள் சொல்கிறார்கள், அஷத்துல் லயாலி பரக்கத்தன் வ கத்ரன். பரக்கத்து பொருந்திய இரவுண்டா என்ன தெரியுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? நிறைய செல்வம் வந்துட்டா பரக்கத்துடைய இரவு, நிறைய சந்தோஷங்கள் வந்துவிட்டால் பரக்கத்துடைய இரவு, நிறைய உலகம் சார்ந்த எல்லாம் வந்துவிட்டால் பரக்கத்துடைய இரவு நாம நினைக்கிறோம். ஆனா ரூஹுல் பயான்ல எழுதுறாங்க, எடுத்து பாருங்க, கால பாலுல் கிபாரி. சிலர் பெரியோர்கள் எழுதுகிறார்கள், அஷத்துல் லயாலி பரக்கத்தன் வ கத்ரன். இரவுகளிலே பரக்கத்து பொருந்திய இரவு எது தெரியுமா? லைலத்தன் யகூனுல் அப்து ஃபீஹா ஹாதிரம் பி கல்பிஹி. தன்னுடைய உள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால இருக்கணும். இப்போ எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பித்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஹாதிரி. இப்போ கூட இங்கே பள்ளிவாசல்ல படிச்சுட்டு இருந்தேன், அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி. அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான். அல்லாஹ், இதுதான் உண்மையான பரக்கத்துடைய இரவு என்று எழுதுகிறார்கள். ஃபீஹா ஹாதிரம் பி கல்பிஹி. தன்னுடைய உள்ளம் அல்லாஹ்வை தரிசித்த உள்ளமாக இருக்க வேண்டும். எப்படிங்க இருக்கிறது? அதை நாம் இந்த இரவுல கேட்டு வாங்கணும் அல்லாஹ்ட்ட. ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், ஹல்மின், அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? என்ன வேணும்னு கேட்கிறானா இல்லையா? யா அல்லாஹ், உன்னுடைய ஹுதூரியத்திலே நான் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அந்த லைலத்துல் முபாரக்காவில் எழுதுகிறார்கள், இதுதான் லைலத்துல் முபாரக்கா. அடுத்து எழுதுகிறார்கள், முஷாஹிதல் லி ரப்பிஹி. தன்னுடைய ரப்பை பார்த்தவனாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். நாம் என்றைக்கு ரப்பை பார்க்க முற்பட்டோம், கேட்டால் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறோம், ரப்பை நம்மால பார்க்க முடியாது, நம்முடைய கண்ணுக்கு ரப்பு தெரிய மாட்டான். இப்போ மேராஜுடைய இரவுல கூட ஒரு சம்பவத்தை பேசினேன். எல்லாம் முடியாதுன்னு பேசிட்டு போயிடுறோம். அதே போல மேராஜுடைய அந்த இரவை ஒருத்தர் மறுத்துட்டு கௌஸ் நாயகம் முன்னாடி உட்கார்ந்துருந்தார். ஏற்கனவே மேராஜுடைய சபையில திருச்சியில பேச அந்த எல்லாம் மறுத்துட்டு உட்கார்ந்துருக்க அவர் கௌஸ் நாயகம் மேராஜுடைய அந்த இரவை பற்றி பேசுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூட்டு ஆடு அந்த தாப்பிள்ளை ஆடுவதற்கு முன்னால் அனைத்தையும் சந்தித்து விட்டு வந்து விட்டார்கள். அந்த இரவிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், பைத்துல் முக்கத்தஸிலே தொழுகை வைத்தார்கள். அனைத்தையும் ஒரு செகண்டிலே
கண் இமைக்கும் நிமிடத்திலே முடிந்ததா இல்லையா? இதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு, அது எப்படி முடியும்? சந்தேகம் வந்துவிட்டது. எந்த அளவுக்கு சந்தேகம் என்று சொன்னால், கௌஸ் நாயகத்துடைய சபையை விட்டு வெளியே ஓடிவிட்டார். வெளியே ஓடி என்ன செய்தார் தெரியுமா? வெளியே ஓடி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா அந்த அம்மா சொல்லுச்சு, ஏங்க மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னுச்சு. அதே போல மீன் பிடிப்பதற்காக எப்போதுமே குளிக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போவார். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு, ஆடை எடுத்துக்கொண்டு மீன் பிடிப்பதற்காக செல்கிறார். சென்றவர் ஆடையை படிக்கட்டிலே வைத்துவிட்டு குதித்து விடுகிறார். மீனையும் பிடித்து விட்டு கரையில வைத்து விடுகிறார். குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போலாண்டு மீண்டும் அந்த ஆறிலே உழுகிறார். உளுந்தவர் வாயில தண்ணி பூந்துடுச்சு. தண்ணி பூர்ந்து விட்டது. பூந்தா என்னாச்சு? தண்ணி பூர்ந்து அவருக்கு மூச்சு திணறி அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டார். மிதந்தால் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போயிட்டார். பெரிய ஆறு, கடல் என்று நினைக்கிறேன். அந்த அக்கறையிலே இருந்தவர்கள் பெரிய மகாராஜா, பெரிய அரசி, ஒரு அரசருடைய மகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உடல் வருவதை பார்க்கிறது. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு அந்த உடலை எடுத்து அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, தண்ணி என்ன செய்தால் வெளியே வருமோ அதை செய்து வெளியாக்குகிறது. வெளியாக்கிட்டு அரண்மனைக்கு கொண்டுட்டு போயிடுச்சு. அந்த பையன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி திருமணமும் முடிச்சிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? திருமணம் முடித்து விட்டது. 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 9 பிள்ளைய பிறந்துடுச்சு. இது நூரி நாயகம் சொன்ன சம்பவம் என்பதாக இதை சில உஸ்தாதுமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய உஸ்தாதுமார்கள்ல சில பேர். இது நூரி நாயகத்துடைய வாயிலன்னு வந்தது, கிதாபுலெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அப்போ என்னாச்சு? 9 வருஷம் ஆகி 9 பிள்ளையை பெற்றுட்டாரு. திரும்பி குளிக்கலாங்கிற ஆசை வருது. குளிக்கலான்னு ஆசை வந்தா திரும்பி ஆற்றுக்கு வருகிறார். உள்ளே விழுகிறார். விழுந்தால் அதே போன்று தண்ணீர் வாய்க்கு செல்கிறது. அடித்து இந்த கரைக்கு வருகிறார். இந்த கரைக்கு வந்தா சில பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா உடம்பு வருது? எடுத்து அமுக்கி எடுத்து பார்த்தா தான் வச்சுட்டு போன துணி, தான் பிடிச்சி வச்ச மீன் 9 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கு. 9 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வீட்டிலே செல்கிறார். முழிக்கிறார். 9 வருஷம் வாழ்ந்தது அவருக்கு தான் தெரியும். 9 பிள்ளையை பெற்றெடுத்தது அவருக்கு தான் தெரியும். வேறு யாருக்கு தெரியாது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. வீட்டுக்கு போய் மனைவி சட்டி கழுவிட்டு இருக்கிறாங்க. ஏமா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டேன். வைங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், என்ன வேற எதுவும் கேட்க மாட்டியா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன். என்ன உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சா? இப்பதானே குளிக்க போனீங்க, இப்பதானே மீன் பிடிக்க போனீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இத்தனை வருஷம் ஆனதாக சொல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு, அப்போ நாமத்தான் அந்த சம்பவத்தை தவறாக விளங்கி கொண்டோம் என்று சொல்லி உடனே ஓடுகிறார்கள். ஹதரத் கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இடத்திற்கு. ஷேக் நாயகம் கேட்டாங்க, புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ரப்பு சாதாரண ரப்பு இல்ல, அழைச்சிட்டு போனவன் சாதாரண ரப்பு இல்ல, உன்னை குளிக்க வச்சவன் சாதாரண ரப்பு இல்ல, உன்னை குளிக்க வைத்து அக்கறைக்கு கொண்டு சென்றவன் சாதாரண ரப்பு இல்ல. சுப்ஹானல்லதி அஸ்ரா, அனைத்து நக்ஸுகளை விட்டும் சுப்ஹான், அனைத்து கைபுகளை விட்டும் ஐபுகளை விட்டும் சுப்ஹான், அனைத்தை விட்டும் சுப்ஹான். அந்த ரப்பு அஸ்ரா பி அப்திஹி. என்னுடைய ஷேக் சொன்னாங்க, ஏன் நாயகத்துக்கு மேராஜுடைய மாசத்துல உருஜு கிடைச்சிச்சு? ஏன் கிடைச்சிச்சு? பி அப்திஹி, அப்த அல்லாஹ் அழைச்சிட்டு போனான். அப்துன்னா என்ன? அடியான். அப்துன்னா என்ன தெரியுமா? அடிமை. மக்சூதியத்துடைய மானா அப்து. லா மஅபூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், முஹம்மதுன் அப்துல்லாஹ். அப்போ முஹம்மது அப்தாக இருக்கிறார்கள். அப்போ முஹம்மது அப்தாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மை குச் பி நஹீ தா, மை குச் பி நஹீ ஹூ, துமீனே தியா சப், துமீ தேனே வாலே. இந்த எண்ணத்தில் வாழ்பவர்கள் பேர் தான் அப்து. நான் ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ், நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஷாயிர் படிச்சாங்க, நான் எண்ணிலே எனக்கு இடம் இல்லைன்னு படிச்சுட்டாங்க. முஜ்மே ஜகா மில்தா முஜ்மே. இந்த அளவுக்கு அல்லாஹ் எண்ணிலே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எண்ணிலே எனக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. எண்ணிலே எனக்கே இடம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வார்த்தையை. எண்ணிலே எனக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் அந்த அளவுக்கு இருக்கிறான். ரப்பே, பெரியோர்களே, சகோதரர்களை, இதையெல்லாம் விளங்குவதற்குத்தான் அவ்வளவு தூரத்திலிருந்து, சேலத்திலிருந்து, விழுப்புரத்திலிருந்து, திருச்சியிலிருந்து வந்து இங்கு பராத்து கொண்டாடுவதின் நோக்கம் இதுதான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுல மேராஜுக்கு போனாங்க.
அது அல்லாஹ்வுடைய ஆசை. ஷாபான்ல நாம மேராஜுக்கு போகணும். அதனால தான் ஷாபானு ஷஹரி, ஷாபான் என்னுடைய மாதம். ஏன்? என்னுடைய உம்மத்தார்கள் ஒவ்வொரு நபரும் மேராஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசையை இந்த மாதத்திலே நிறைவேற்றுகிறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அல்லாஹ் வந்து கேட்கிறான், என்னிடத்திலே நெருங்குபவர்கள் நெருங்குங்கள். இதனால தான் சில பேர் அபுல் காசிம் அல் அஷ்ஷரானி என்கிற இமாம் அந்த ஹாமீம் என்ற வார்த்தைக்கு தஃப்சீர் செஞ்சிருக்கிறாங்க. ஹாமீம் என்ற வார்த்தைக்கு ஹாமீம், ஹாவை கொண்டு முராது ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான ஹக்கு. மீம் என்று சொன்னால் முஹப்பத்து. பெரியவர்கள் இதுக்கெல்லாம் அல்லாஹு ஆலம் சொல்லிட்டு போயிடலாம். சில இமாம்கள் இதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன ஹக்குன் அலல்லாஹ்? என்னுடைய பிள்ளையின் மீது எனக்கு ஹக்கு இருக்கும், என்னுடைய தாய்மார்களுக்கு என்னின் மீது ஹக்கு இருக்கும், மனைவிமார்களுக்கு கணவனின் மீது ஹக்கு இருக்கும், கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்று இருக்கும். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, அடியான் தன்னுடைய அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அல்லாஹ் இந்த இரவிலே வந்து அந்த ஹக்கை நிறைவேற்றுகிறான். பெரியோர் வரவங்க வாங்க, வாங்கம்மா, என் கிட்ட நெருங்கிக்கங்க. நீ ஒரு அடி வா, நான் 10 அடி வரேன். நீ நடந்து வா, நான் ஓடி வரேன். நீ ஓடி வா, நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் வருகிறேன் என்று சொல்கிறான் அந்த ரப்பு. பெரியோர்களே, சகோதரர்களே, இது போல இவ்வளோ ஹதீஸுகளை பேசிக்கிட்டே போகலாம். இந்த இரவு பற்றி அதிகமாக வரும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இரவுல யார் 100 தடவை தொழுகிறாங்களோ அல்லாஹ் 100 மலக்குமார்களை அனுப்புறான் அவங்களுக்காக. அனுப்பி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்களாம் அவர்கள் 30 பேர். மீதி 30 பேர் என்ன செய்யறாங்களாம்? அவரை அசாபை விட்டும் பாதுகாக்கிறார்களாம். இப்படி எல்லாம் ஹதீஸ் வருது. தொழுதவங்களுக்கு தான் நிறைய வருது. இது போல கேட்கிறவங்களுக்கு என்ன? சுழுக்கே பர்க்கிங்க. நாம இருக்கிற நிமிஷத்துல அல்லாஹ்வை அடைந்து விடலாம். ரப் எங்க இருக்கிறான்? நம்முடன் இருக்கிறான். இதற்கு தான் ஷாஹ் கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஹ்மு தேரா துஜ்கோ ஹுவா ஹே ஹிஜாப். வஹ்மு தேரா துஜ்கோ ஹுவா ஹே ஹிஜாப். உன்னுடைய கற்பனை தான் உனக்கு திரையா நிக்குதுன்ட்டான். உன்னுடைய கற்பனை உனக்கு திரையாக நிற்கிறது. கற்பனையை தூக்கு. ரப்ப அர்ஷ்ல இருக்கிறாங்கிற கற்பனையை தூக்கு. ரப்ப அப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் இருப்பான், அந்த கற்பனையை தூக்கு. வஹ்மு தேரா துஜ்கோ ஹுவா ஹே ஹிஜாப். சொல்லிட்டு சொன்னாங்க, வர்ணா தேரா யாரு தேரே சாத் ஹே. அந்த வஹ்மு மட்டும் இல்லைன்னு சொன்னா, யாரு தேரே சாத் ஹே, ரப்போ கூடத்தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. வஹ்மு தேரா ஹுவா தே துஜ்கோ ஹுவா ஹே ஹிஜாப். நமக்கு அல்லாஹ்வுக்கும் மத்தியில, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில எது தெரியுமா ஹிஜாபா இருக்குது? நாம போடுற கற்பனை தான் ஹிஜாபா இருக்குது, திரையாக நிற்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் திரையை நீக்கி அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த ரப்பு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அடியான் என் பக்கம் எப்போது வருவான், எப்போது எனக்காக அவன் வாழுவான், எப்போது எனக்காக அவன் பராத்தை கொண்டாடுவான், இந்த சிந்தனையிலே ரப்பு இருந்து கொண்டிருக்கிறான். நாம் வெறுமனே பயானம் மட்டும் கேட்டுவிட்டு சென்று விடாமல், மஜ்லிஸை முடித்துவிட்டு சென்று விடாமல், இது போன்ற சிந்தனைகள் கொஞ்சமாவது வந்துட்டு போனால் தான் முரீத், உண்மையான முரீத், நாடக்கூடியவர், அசலிலே நாடக்கூடியவர் என்ற அர்த்தம். அல்லாஹ்வை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற அசல் நாட்டங்கள் நம்மிடத்திலே வந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் தான் முரீதுகளாக இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் முரீது பெயர் தாங்கிகள் தான். ஏற்கனவே ஒரு வார்த்தை, மசாக்கே ஜிந்தகி கோ அப் பதல் கர் காம் குச் கர்லே. இது போன்ற சிந்தனைகள், அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பக்கூடிய சிந்தனைகளை தூக்கி போட்டுவிட்டு எரிந்துவிட்டு, காம் குச் கர்லே, கொஞ்சம் வேலை செய், கஹாந்தக்கு நாமு டூண்டேகா அபு தக்கு காமு குச் கர்லே, எத்துணை நாளைக்கு அனைத்தையும் தேடிக்கொண்டு இருப்பாய். இப்போது கூட ஹஜ்ரத் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். ஷாஹ்மீர் அவுலியா சொன்னாங்க, ஷஹ்மீர் நக்கர் ஃபிக்ர் து குச் கூத் கி வல்லா. உனக்கு ரப்பு எல்லாத்தையும் தருவான், அதுக்குன்னு வீட்டில் உட்காந்துக்க கூடாது. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய எந்த முயற்சி செய்ய, இந்த பாருங்க, முயற்சின்னு சொன்னால் அந்த ரப்பின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்குத்தான் அப்து, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்துன்னு சொன்னால் வழிபட்டு கொண்டே இருப்பவர். இவருக்கு பேர் தான் முஸ்லீம். நான் வெறுமனே அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான்னா ஒன்றுமே கிடைக்காது. ஒன்று உலகத்திற்கு வழிபட வேண்டும், உலகத்திலே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வழிபட வேண்டும். ஒன்று அந்த ரப்புக்கு வழிபட வேண்டும். காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை
அல்லாஹ்விற்கு வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்று குடிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ கொடுக்கப்பட்டால் 70 முறை யோசிப்பார்களாம், குடிக்கலாமா வேணாமா. ஏ ரப்பு குடின்னு சொன்னா குடிக்கிறேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன், குடின்னு சொன்னா குடிக்கிறேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். இது போல 70 தடவை யோசிப்பார்களாம். அங்கிருந்து உத்தரவு எப்போது வரும்? அந்த ரப்பு அமுரு செய்தால் நான் குடிக்கிறேன். பாத்தீங்களா, ஒரு குடிக்குதலிலே அல்லாஹ்வின் பக்கம் தவஜ்ஜு, அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறது தவஜ்ஜு. இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். நம்முடைய ஷேக் நாயகம் வாழ்ந்தார்கள் அது போன்ற வாழ்க்கையை. அதே வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தன்னுடைய குலஃபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் சுவைக்க வேண்டும். வெறுமனே நான் சம்பாதிக்கவும் மாட்டேன், இது போன்ற சிந்தனைகளே செய்ய மாட்டேன், தொழுவேன், ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய முராக்கபா முஷாஹதால இருப்பேன், மீதி சிந்தனைகள் எல்லாம் பரவும் என்று சொன்னால் இது போன்ற சிந்தனையை வைத்திருப்பவருக்கு பேர் அப்து கிடையாது. அப்துன்னு சொன்னா சதா அவனுடைய ப்ராப்பர்ட்டிலே இருக்கணும். ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிறார் என்று சொன்னால் சதா அந்த முதலாளிக்கே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் சம்பளம் வரும். நான் 30 நாள்ல 15 நாளுக்கு வேலைக்கு வருவேன், மீதி 15 நாள் வேலைக்கு வரமாட்டேன்னா சம்பளம் கிடைக்குமா? அதே போன்று தான் ரப்பிடத்திலே சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றால் அவன் அர்ஹமுர் ராஹிமின் கொடுப்பான், அவன் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். இதைத்தான் சொன்னார்கள் ஷஹ்மீர் அவுலியா, ஷஹ்மீர் நகர் ஃபிக்ர் து குச் கூத் கி வல்லா. ஷஹ்மீர் அவுலியாவுக்கு தன்னுடைய உணவை பற்றி கவலை வந்துருச்சு. உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, கவலை வந்துருச்சு. என்ன பண்றது? ஷஹ்மீர் நகர் ஃபிக்ர் து குச் கூத் கி வல்லா, உணவை பற்றி கவலைப்படாதே. ரஸாக் தேரா காதிரோ கையூம் ஹே அல்லாஹ். உன்னுடைய ரஸாக் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன், குதிரத் உள்ளவன். சி ராஹ ஜினே மூஹ்கோ वो क्या रिज़्क न देगा. வாயை கிழித்தவனுக்கு உணவு தர தெரியாதா என்ன? வாயை கிழித்து ஓட்டை போட்டவனுக்கு, துவாரம் போட்டவனுக்கு உணவு தர தெரியாதா என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னார். இந்த மஸாவிலே வாழ்பவர்களுக்கு இந்த பராத்துடைய இரவு என்பது இன்பமான இரவு. இதைத்தான் ரூஹுல் பயான்ல எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? இந்த பராத் யார் யாருக்கெல்லாம் சொன்னா முஃமினீனல் ஹாஸீன என்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க. எனவே இது போன்ற நபர்களாக இருந்து இந்த பராத்துடைய இரவை நாம் கொண்டாட வேண்டும். முதலாவது நாம் நம்மிலிருந்து பரியாக வேண்டும். நாம் நம்மிலிருந்து நான் செய்கிறேன், நான் பார்க்குறேன், இவ்வளவு நேரம் நான் பேசினேன், நீங்கள் கேட்டீங்க, நான் கேட்டேன் என்ற அந்த அந்த நானை விட்டும் நாம் பரியாக வேண்டும். பரியாகி எ ரப்பு தான் என்னை இயக்குகிறான். இது தாங்க பெரிய பாவம், இதுதான் பெரிய பாவம். நான் இருக்கிறேன் என்று நினைப்பது தான் உலகத்திலே பெரிய பாவம். எனவே இது போன்ற பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை உண்மையான பராத்தை கொண்டாடக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.